Hello government officers, welcome to விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு இந்தியன் பாலிட்டியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்தியன் பாலிட்டி வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை அதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டிக்கு அதர் சோர்ஸஸ் என்ன படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த யூனிட் எடுக்கிறதா இருந்தாலுமே இந்தியன் பாலிட்டி ஆகட்டும் அண்ட் எந்த ஒரு யூனிட் எடுத்தாலுமே நீங்கள் என்னன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எங்கெங்கே எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? படிக்கணும் அண்ட் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12லேருந்து 15 கொஷின்ஸ் இந்தியன் பாலிட்டியில் உங்களுக்கு குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸில் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த பாலிட்டி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கும் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்திய இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு, பிரியாம்பிள், அதுக்கப்புறம் அப்படின்னா சைலியன் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் யூனியன், ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸ் சிலபஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃபும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்திய ஆட்சியல் ஸோ எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டேர்ம் 1ல் பன்முகத்தன்மையின் அறிவும் சமூக சமத்துவம் பெறுதல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது கவர் ஆகுது. அதே மாதிரி முகவுரை அப்படின்றதுலேயும் ஒரு சில பார்ட் கவர் ஆகும். அடுத்து மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் இது கவர் ஆகுது. அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சமத்துவம், அரசியல் கட்சிகள் அப்படின்றது டேர்ம் 1ல். அண்ட் டேர்ம் 2ல் மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகம். இதில் ஒரு லைன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் எது அப்படின்னா ஊடகம். அவ்வளோதான் அதுக்கான ஆன்சர். அந்த கொஷினும் அந்த லெசனில் அவ்வளோதான் கண்டென்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் 7th 3rd டேர்மில் பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றது உங்களுக்கு அந்த சிலபஸில் 4வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? இந்த இடத்துல பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 7th டேர்ம் 3ல் பெண்கள் மேம்பாடு, சந்தை நுகர்வோர் பாதுகாப்பு இருக்குது. அடுத்து மாநில அரசு எவ்வாறு உருவாகிறது, குடிமக்கள் குடியுரிமை. இது 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் கவர் ஆகுது. அண்ட் டேர்ம் 2ல் சமய சார்பின்மை, மனித உரிமைகள், ஐக்கிய நாடு சபை அப்படின்றதும். அண்ட் 3rd டேர்மில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, நீதித்துறை. இது கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது 8th கவர் ஆகக்கூடிய பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். 9th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ரொம்ப பேசிக்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு இந்த 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அண்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் படிக்கணும். இப்போ இந்தியாவின் அரசியலமைப்பு அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து கவர் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவின் அரசியலமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல கவர் ஆகுது. எங்கே அப்படின்னா 7th. ஓகேங்களா? ஸோ எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6th டேர்ம் 2ல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது கவர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 10th பார்த்தீங்க அப்படின்னா 10th இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு லெசனும். அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது. ஸோ இந்த 3 டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கும்போது இந்த 3 டாப்பிக்கை சேர்த்து படிச்சிடணும். மத்திய அரசு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன், 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக போகிறீங்க. 6th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, 7th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, அப்படி ஒப்பாடுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்டடி மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி படிப்பேன். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் தான் லக்ஷ்மிகாந்த் புக்கோட அப்படியே தமிழ் வருஷன் தான் இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஸோ அதுவும் அதே மாதிரி சுரேஷ் அகாடமியோட A3 புக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். லக்ஷ்மிகாந்தோட புக்கு அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துறதும் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டும் சேர்ந்து A3 புக்கில் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே A3 புக்கில் படித்தனால ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சு அதை மட்டும் தான் ரிப்பீட் பண்ணி படிச்சுட்ருப்பேன். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது மனித உரிமைகளுக்கு கவர் ஆகக்கூடியது. அரசாங்கங்கள் வயங்கள் இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் கவர் ஆகுது. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்பு, கிராம பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதில் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது கவர் ஆகும் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான லெசன் இந்த 3 லெசன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன். இந்திய அரசியலமைப்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு, அதுக்கப்புறம் மாநில அரசு. இந்த 3மே ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெசன்லேருந்து கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு 4 கொஷின் வச்சு வந்துடும். ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு கொஷின் அப்படின்றது
கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அதனால் இந்த 3 லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் 100 லெசனில் இந்த 3 லெசன் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பார்த்தா வந்து ஆன்சர் போடுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா, அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 லெசன், அதாவது இந்த சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், இந்த 3 லெசனுமே உங்களுக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் கவர் ஆகக்கூடியது. பட் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்த 2 லெசன் தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா பாலிட்டியில் கவர் ஆகுது. இந்த மிச்சம் இருக்க 3 லெசன்ஸும் யூனிட் 9லையும் யூனிட் 8லையும் கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா, அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வல்லன்னு இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு எது பாயிண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மட்டும் திருப்பி பாருங்கள். ஏன்னா ரொம்ப 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 கதையாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கதையாக இருக்கும். ஒரு பேஜில் ஃபுல்லாக கதையாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு வேலிடாக ஃபேக்சுவலாக இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இதில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதில் இந்த 5 லெசன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 6வது லெசன் 7வது லெசனில் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த நிர்வாக அமைப்பு அப்படின்றது இந்த ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் பணிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான பேசிக்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா, அடுத்து ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க லக்ஷ்மிகாந்த் புக் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு படிச்சுப்பாங்க. அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கவே அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இஎன்சா காப்பி மாதிரி வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நல்லா தெளிவாக புரியிற மாதிரி வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க பாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழில் படிக்கிறவங்களுக்கு இந்த சதீஷ்குமார் புக் இல்லையா, பிரகதீஷ் பப்ளிகேஷன், இந்த புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 நினைக்கிறேன் இந்த புக்கோட ரேட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த புக் வந்து நல்லா நீட்டாக வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு அந்த டாப்பிக்கோட கண்டினியூட்டி ப்ளஸ் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸாக வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றதும் இந்த புக்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதர் சோர்ஸஸ் இது ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் மெயின்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் 1 மெயின்ஸுக்கும் சரி, குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இதை வந்து கோத்ரூ பண்ணி படிங்க. ப்ரிலிம்ஸுக்கு நிறைய டைம் இருக்குது. ஆல்ரெடி குரூப் 4 படித்தவங்க இப்போ ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கே இங்கே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்க. இந்த புக்கில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அது தாண்டி உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து 2011 to 20 வரைக்கும் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி 21, 22, 23, 24 வரைக்கும் ஒவ்வொரு இயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, யூனிட் 8ல் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தனித்தனியாக பிடிஎஃப்பும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, இப்போது ஸோ நான் அந்த லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட புக் பிடிஎஃப் தான் இது. ஸோ தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு, சமத்துவம், அரசியல் கட்சி, மாநில அரசு, ஸோ இது எல்லாமே இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ பெண்கள் மேம்பாடு, சந்தை நுகர்வோர் அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகக்கூடியது. அண்ட் 8th கவர் ஆகக்கூடியது, 9th கவர் ஆகக்கூடியதில் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி மொத்தமாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வெளியுறவு கொள்கைகளும் சர்வதேச உறவுகள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணாமல் போயிடாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. பட் நீங்கள் படிக்க வேண்டியது 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள், தேர்தல் பிரதிநிதித்துவம், சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அண்ட் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், இதை மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்திய கூட்டாட்சித்துறை, இந்திய நிர்வாக அமைப்பு அண்ட் தேச கட்டமைப்பு சவால்கள், இதை மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக எது தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டிங்க அப்படின்னா போதும். ஆனால் அதே மாதிரி 6th வந்து பன்முகத்தன்மை அறிவும், சமத்துவம் பெறுதல், இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாலிட்டிக்கு இதெல்லாமே தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடியது. அண்ட் அதர் சோர்சஸ் அப்படின்றது வந்து எது அப்படின்னா அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்க்கு லக்ஷ்மிகாந்த் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.